பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் நமக்குள்ளிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் ஒருபோதும் குறுகி போவது இல்லை. அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் ஒருபோதும் சிறுமைப்படுவதில்லை. இந்த காலை வேளையிலே நமக்குள்ளிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும் பொழுது ஆண்டவரை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் துதி பலியும் எழும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் ஒருபோதும் குறுகி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நான் ஒருபோதும் சிறுமைப்பட மாட்டோம். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். எனக்கு நீர் மறைவிடமாய் இருக்கிறீர், காரணம் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொண்டீர். உம்முடைய மறைவிடத்திலே, உம்முடைய சட்டையின் மறைவிலே என்னை மறைத்து கொண்டேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி நீரே எனக்கு மறைவிடமாய் இருந்து என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து என்னுடைய உள்ளத்திலிருந்து இரட்சண்ய பாடல்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். இந்த காலை வேளையில இந்த இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நம்முடைய இருதயம் நன்றியினால், ஸ்தோத்திர பலியினால், ஆடல் பாடல் சத்தத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதங்களிலும் நம்மை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். நான் ஒரு நாளும் குறுகி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நாம் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போவதே இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் அவர்களை நிலைப்படுத்துவேன்.
ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, ஆடல் பாடல் சத்தம் நமக்குள்ளிருந்து எழும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நிலைப்படுத்துவேன். நாம் நிலையற்றவர்களாய் அங்கும் இங்கும் அலைய மாட்டோம். ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார். அவருக்குள்ளே நம்மை நிலைநிறுத்துவார். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்குள்ளே நம்மை நிலைநிறுத்துவது மாத்திரமல்ல, நம்மை நிலைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒருபோதும் குறுகி போக மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் நம்மை வர்த்திக்க பண்ணிக்கொண்டே, நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வர்த்திக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெருக்கிக் கொண்டே இருப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அப்படி என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பரிசுத்த ஆலயமாய் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே நான் எப்பொழுதும் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல். என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாமல் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். நாம் ஒருபோதும் குறுகி போக மாட்டோம். நம்மை மகிமைப்படுத்துகிறார். நான் சிறுமைப்படவே மாட்டோம். நம் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பார். என்றென்றைக்கும் கர்த்தர் நம் நடுவிலே உலாவுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்மை முன்குறித்த தேவன் இந்த காலை வேளையில நம்மை அழைத்து அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் நன்றியோடு துதிப்போம். நீதிமான்களாக்கின நம்மைத்தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் ஏற்கனவே நம்மை மகிமைப்படுத்தி விட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவர்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ ஒருவேளை மற்றவர்களாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவாது. மறுபடியும் உன்னுடைய நம்பிக்கையிலே நீ உறுதியாய் தரித்திருப்பாய். உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையிலே நீ சொல்லுகிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நீர் மேன்மைப்படுத்த போகிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் அவர்கள் சிறுமைப்பட நீர் அனுமதிக்கவே மாட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. இனி ஒருவரும் சிறுமைப்பட்டு போவதில்லை. எப்பொழுதும் அவர்களுக்குள்ளிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்பட்டு கொண்டே இருப்பதாக, எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்களாக. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.